சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஞானமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம பெரியவங்கள்லாம் அந்த காலத்துல கோயில் குளத்துக்கு நடந்தே போனாங்க. இப்பவும் சில பேர் சபரிமலை, பழனி, வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமா போறாங்க. நல்லதுதான். ஆனா பலருக்கும் இன்னைக்கு நேரம் இல்லை, அவசரத்துல இருக்கிறாங்க. அதனால ஒரு வண்டியை எடுத்துட்டு சுருக்குன்னு போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. நடைப்பயணத்துக்கும் நமது உடல் தெம்புக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. நடைக்கும் மன ஒருமைப்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. பழனி தைப்பூச பாத யாத்திரை, வேளாங்கண்ணி கோயில் பாத யாத்திரை, சபரிமலை பெரிய பாதை, பம்பை வழி, வைஷ்ணவி தேவி போன்ற புனித யாத்திரையில் நடை முதன்மை பெறுகின்றது. மேற்கு வங்கம் சாந்தி நிகேதன்ல ரவீந்திரநாத் தாகூர் மாணவர்களோடு நடந்து கொண்டே பாடம் எடுப்பாராம். ஞானமணி ஐயா, நடக்கும்போது மூளையின் செயல்பாடு நன்றாக இருப்பதால் பாடம் படிப்பது எளிதா நடைபெறுங்கிறது ரவீந்திரநாத் தாகூரோட கொள்கை. திறந்த வெளியில் உலாவுதல் நடத்தல்ங்கிறத இயற்கை மருத்துவம் வலியுறுத்துது. கட்டாயம் செய்யணுமா, அதாவது நடக்கணுமா. இன்னைக்கு எத்தனை பேர் நடைப்பயிற்சியில ஈடுபடுறோம்? காந்தியடிகள் கூட தாம் எழுதிய ஆரோக்கிய திறவுகோல் என்ற புத்தகத்துல நடைப்பயிற்சி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நடைப்பயிற்சி ஆரம்பிக்கும் போது மெதுவாத்தான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் அப்படியே. அதே மாதிரி நடைப்பயிற்சியை முடித்த உடனே உட்காரக்கூடாது. கொஞ்ச நேரம் நின்னுட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தான் உட்காரணுமா. சில பேரு வசதி வாய்ப்புள்ளவர்கள் ட்ரெட்மில்னு ஒரு மெஷின் இருக்கு, அதை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு அதுல நடக்கிறாங்க. நடைக்கு சரிதான், ஆனா ஓர் இயற்கை சூழல் அங்க இருக்காது இல்லையா? நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் சீரோடு இயங்க இயற்கையான சூழல்ல, குறிப்பா காலை நேரத்துல ஒரு நடைப்பயிற்சி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. டிமென்ஷியா, மூளை செயல்பாட்டு தளர்ச்சி நோய் வராமல் தடுப்பதற்கு மக்கள் தனது மூளைய சுறுசுறுப்பா வச்சுக்கணும். புதுசா தகவல்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு புது செய்திய, ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்டே இருப்பவர்களின் மூளையின் செயல்பாடுகள்ல குறைகள் ஏற்படுறது இல்லைன்னு பிரிட்டன்ல நடைபெற்ற ஓர் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்கள் தங்கள் பணியை, திறன்களை செம்மைப்படுத்த தொடர்ந்து பயிற்சி பெறுகிறார்கள். ஆக பயிற்சிங்கிறது அவசியம், நடைப்பயிற்சியும் அவசியம் நமது உடல் நலனுக்கு. ஒரு ஹிந்தி நடிகர் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா உடற்கட்டோட இருப்பார். தினமும் 3 மணி நேரம் ஜிம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோமே, அங்க செலவிடுறார். 2000 சிட்டப்ஸ், 1000 புஷ்அப்ஸ், வயிறு தசைகளுக்கு 500 அசைவுகள். இது தவிர தினமும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்ல போறார் அந்த நடிகர். ஜாகிங்கும் உண்டாம். இவை அனைத்தும் தான் அவரது அழகான கட்டான உடம்பின் அதிசயங்கள். நம்மளை கேட்டா இதுக்கெல்லாம் ஏதுங்க நமக்கு நேரம் அப்படிம்போம். நேரம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறாரு, இவருக்கு நேரம் இல்லை அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த கலெக்டருக்கு 24 மணி நேரம் தான். எப்படி திட்டமிடுறோங்கிறதுல தான் இருக்குது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.